என்னது? எங்க அப்பா அம்மா முதல்ல சொல்லிடுறேன். உங்க அப்பா அம்மா பேரு சொல்லு பாக்கலாம். எங்க அம்மா பேரு செனவரி. ஜனவரியா? ஜனவரி. ஜனவரி. எங்க அப்பா பேரு பிப்ரவரி. ஓஹோ. என் பேரு டெம்பரவரி. என்னடா பூரா வரி வரினே வருது. நாங்க நோன்பு போட்டா வரி கொடுக்க மாட்டோம். ஏன் வரி கொடுக்க மாட்டேன்? பேர்லயே 3 வரி இருக்குது. என்னென்ன? ஜனவரி, பிப்ரவரி, டெம்பரவரி. ஓஹோ. அதனால வரி கொடுக்காத பரம்பரை. ஆமா. எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி. அந்தர ஜாதியா? உங்களோட குலம்? எங்க குலம் கந்தர குலம். அந்தர சாதி நாயா நீ? அதே மாதிரி உங்க அப்பா அம்மா யார்? 10 மாதம் 300 நாட்கள் 3000 ரசீவி நாடிகள் என்னை அங்கத்திலே சுமந்து பெற்ற வாடாத பயிராக வருத்தமில்லாத சுமையாக. வாடாத பயிர் வருத்தமில்லாத சுமைனா என்ன? வாடாத பயிர்னது கம்ப்யூட்டர் சாமி கம்ப்யூட்டர் சத்தம் போடாங்க. வாடாத பயிராக வருத்தமில்லாத சுமையாக 10 மாதம் 300 நாட்கள் 3000 ரசீவி நாடிகள் அங்கத்திலே சுமந்து பெற்ற என்னுடைய தாயாரோ விசாலா தேவி என்று சொல்வார்கள். அதுதான் வாடாத பயிர். ஆமா. வருத்தமில்லாத சுமைனா எவ்வளவு வருத்தமில்லாத சுமை? ஒரு 2 கிலோ கல்லும் வயிற்றுல கட்டி விட்டா எவ்வளவு நேரத்துக்கு தாங்குவ? அது 1 கிலோ வைக்க முடியாது. 1 கிலோவே தாங்க முடியாது. ஆனால் குழந்தைங்க வந்து 2 கிலோ 3 கிலோ இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட குழந்தைகளை 10 மாதம் வருத்தமே இல்லாத ஒரு சுமையாக என்னடா மாசமா இருக்கிறோமே அப்படின்னு எந்த தாய்மாராவது வருத்தப்பட்டு இருக்கிறாங்களா? இல்லைங்க. முகம் என்னைக்காவது வாடி இருக்குதா? அதுதான் வாடாத பயிராக வருத்தமில்லாத சுமையாக என்னை பெற்றெடுத்த தாயாரோ விசாலா தேவி. அம்மா பேரு. ஆமா. தந்தையாரோ வஜ்ரவர்மன் என்று சொல்வார்கள். சரி. வஜ்ரவர்மனுக்கும் விசாலா தேவிக்கும் வாழைக்கு ஒரு குலை போல தரித்திரம் பிடித்தவனுக்கு தனப்புதையல் கிடைத்தது போல. தரித்திரம் பிடிச்சவன் தரித்திரம் பிடிச்சவன்ல தரித்திரம் பிடித்தவனுக்கு தனப்புதையல் கிடைத்தது போல இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரே ஒரு ஆண் குழந்தையாக இந்த காசி மன்னன் நான் பிறந்தேன். என்னுடைய தாயார் தந்தையார் பார்த்து இந்த காசிமா நகரத்தை ஆள்வதற்கு ஒரு இளவரசன் பிறந்துட்டான்னு சொல்லி இந்த நாட்டினுடைய பேரை அவனுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு காசிராஜன் சொல்லக்கூடிய ஒரு பெயரானது வைத்தார்கள். காசி நாட்டு ஆமா, காசிமன் பேர் வச்சாங்க. இருந்தாலும் காசிமனாக நான் இருந்தாலும் என்ன ஒரு நாட்டுக்கு ராஜா ஆகணும்னா கல்யாணம் ஆனவங்க தான் ராஜா ஆக முடியும். திருமணம் இல்லைன்னா அவங்க ராஜால இளவரசன் தான். ராஜா ஆகவே முடியாது. அப்ப நீ காசி ராஜாங்கிறீங்க. ஆமா. உங்களுக்கு திருமணம் கல்யாணம் ஆயிருக்குமே? எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்ப பொண்டாட்டி யாரு? அங்க சத்தம் போடாத. சத்தம் போடாத. மகாராணி பேர். என்னுடைய மனைவியால் யார் தெரியுமா? பச்சள பந்தலிலே 10 பேர் தானறிய அம்மி மிதித்து அருந்ததி வார்த்தி நான் தொட்டு தாடி கட்டி என்னுடைய மனைவியால் தான் நற்குண சேகரி நல்ல தங்கம். என்னுடைய மனைவியால் பெயரோ நல்ல தங்கால் என்று சொல்வார்கள். நல்ல குணம் படைத்தவர். ஆமா. நற்குணம் படைத்த நல்ல தங்கால் என்று சொல்வார்கள். ஆமா. என் வீட்டு மார்க்கெட்டு போயிட்டு ஊழ தேங்காய் வாங்கிட்டு வர்றான். என் முன்னாடி நல்ல தேங்காய் வாங்கிட்டு வராங்கறியா? நல்ல தங்கால். நல்ல தங்கால். நல்ல தங்கால். போர் எடுத்தா இது எடுத்தா நான் ஆடுவேன். ஆமா. சரிங்க. நல்ல தங்காலம். நல்ல தங்காலை திருமணமானது நான் எப்படி செய்தேன்? எப்படிங்க? பாவாடை கட்ட தெரியாத பள்ளி பருவம். அது சின்ன குழந்தையா இருக்கு. சிறு குழந்தையாக 5ம் 2ம் அறியாத சிறு குழந்தையாக இருந்து குழந்தையா இருக்கும் பொழுது எனக்கு திருமணமானது செய்து வைத்தார்கள். செல்ல கல்யாணம். ஆமா. செல்ல கல்யாணமானது செய்து வைத்து இந்த நாட்டை எத்தனை வருடமாக தெரியுமா ஆண்டு வருகிறோம்? இந்த காசிமா நகரத்தை சரியாக 23 ஆண்டு காலம் நாங்கள் அதாவது வாழ்ந்து வருகிறோம். தங்கள் பேர் காசிராஜன். ஆமா. மகாராணி பேர் வந்து நல்ல தங்கால். நல்ல தங்கால். குழந்தை குஞ்சு இருக்குதா? எது? குழந்தை குட்டிக்கு இருக்குதாங்கிறேன். குழந்தை குட்டிக்கு இருக்குதான்னு கேட்கறேன். திருமணமானது சரியாக எங்களுக்கோ 7 குழந்தைகள் இருக்குதாப்பா. 7 குட்டிகளா? ஒண்ணு இல்ல 2 இல்ல 7 குழந்தைங்க இருக்குது. அதே வேலையா இருக்கு போல இருக்குது. என்னடா வேலை? இல்ல 7 பிள்ளைங்க பெத்துட்டீங்கல்ல? ஆமா. ஒரு பெரிய ஒரு இதுதான். அந்த 7 குழந்தைகள்ல 6 பேர் பசங்க. 7வதாக ஒரு அதாவது பெண் பிள்ளை. மொத்தம் சரியாக 7 பேர். 7 பிள்ளைங்க. ஆமா. சரி. 7 குழந்தைகளை பெற்றெடுத்து மாதமா இந்த காசிமா நகரத்திலே எந்த ஒரு குறையுமே இல்லாமல் படிக்கு இந்த வாழ்ந்து வந்த இந்த காசி மன்னனுக்கு ஒரு பெருத்த குறையானது ஏற்பட்டது.
அந்த 12 ஓர் வருதான் பெய்யவில்லை எங்க நாட்டிலே மழை மாறி பெய்யவில்லை. அங்க நாடு தெளிக்கவில்லை. பெய்யவில்லை எங்க நாட்டிலே காலமாக எங்களுடைய நாட்டிலே மழையே பெய்யவில்லை. அங்க ஊரு தடிக்கவில்லை. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நாங்கள் செய்த பாவமா? என்னுடைய மனைவி செய்த பாவமா? எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவமா என்று தெரியவில்லை மாதவா. 23 வருட காலமாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் இந்த காசிமா நகரத்திலே 12 வருட காலமாக ஒரு மழை மாறி பெய்யாமல் போய்விட்டது. எங்களுடைய நாட்டிலே நாடு செழிக்கவில்லை, நல்ல மழை பெய்யவில்லை. ஊர் செழிக்கவில்லை, உற்றார் மழையானது பெய்யவில்லை. எங்களுடைய நாட்டிலே பஞ்சம் பசியானது இருக்கு இருக்கு மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகிறதா. கோயிலை இடித்தோமா, குறைவெல்லாம் அளந்தோமா, பிச்சை என்று கேட்டவரை பின்னே வர சொன்னோமா? யார் செய்த குற்றம் என்று தெரியவில்லை. எங்களுடைய நாட்டிலே மழை மாறியானது பெய்து 12 வருட காலமானது ஆகிறது. எங்களுடைய நாட்டிலே 12 வருஷம் ஆகுது. பஞ்ச பசையானது தலைவிரித்து ஆடுகிறதா நண்பா. இதற்கு என்னதான் வழி என்று தெரியவில்லை. இருந்தாலும் எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆறுதல் என்னுடைய மனைவியும் என்னுடைய மக்கள் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல். அதனாலே என்னுடைய தேவியாகப்பட்ட நற்குணசேகரன் நல்லத்தங்களை அழைத்து நான் தேச விசாரணையானது செய்ய வேண்டும். அதனாலே என்னுடைய மனதை அழைத்துக் கொண்டு வருகிறாயா? அதிக சீக்கிரமாக சென்று மன்னன் அழைத்தார் என்று அதிக சீக்கிரம் அழைத்து கொண்டு வா. போய் வாசிக்க. காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னனானவர் தேவியாகிய குணசேகரி எனும் நல்லத்தங்காலை அழைக்க நல்லத்தங்கால் மகாராணி சபை தர்பார் மற்ற விஷயம்